பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்தார் என்கிற காரணத்தால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மல்யுத்த வீரர்களுக்கான இந்த எடை நிர்ணயம் என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். மல்யுத்த வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் போட்டி நாளன்று காலையில வீரர்களினுடைய எடை என்பது பரிசோதனை செய்யப்படும். இந்த எடை என்பது அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக எடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதிமுறை. ஒருவேளை 50 கிலோ எடைப்பிரிவு அப்படின்னா அதனுடைய எடை குறைவாக இருக்கலாமே தவிர கூடுதலாக ஒரு 50 கிராம் கூட இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வீரர்கள் அணியக்கூடிய அந்த உடையையும் சேர்த்துத்தான் எடை என்பது கணக்கீடு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டியினுடைய முதல் நாள்ல எடையை நிரூபிப்பதற்கு வீரர்களுக்கு தரப்படக்கூடிய நேரம் என்பது 30 நிமிடங்கள். அந்த 30 நிமிடங்கள்ல வீரர்கள் எடையை நிரூபிக்கணும். ஒருவேளை எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வீரர்கள் அந்த எடையை குறைப்பதற்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. ஒருவேளை எடை கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் 30 நிமிடங்களுக்கு பிறகும் அந்த எடையை குறைக்க முடியல அப்படின்னா போட்டியிலிருந்து வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அது ஒருவேளை அந்த முதல் நாளில் அவர்கள் வெற்றி பெற்று இரண்டாவது நாளுக்கு வரும் பட்சத்தில் இரண்டாவது நாளிலும் எடை பரிசோதனை செய்யப்படும். அப்படி அவர்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெறும் 15 நிமிடங்கள் மட்டும்தான் வீரர்களுக்கு அந்த நேரம் என்பது கொடுக்கப்படும். சரி, உடனடியா வீரர்கள் அந்த எடை குறைப்பு நடவடிக்கையில ஈடுபடணும். அதற்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா பாடியை டீஹைட்ரேட் பண்றது, அதாவது நீர்ச்சத்தை உடலில் இருந்து இழப்பது அப்படிங்கிறது வீரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அது டீஹைட்ரேட் பண்றது அப்படின்னா அதுல முதன்மையான விஷயம் வியர்வையை வெளியேற்றுவது. சானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் பாத் எடுக்கிறது வீரர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு பிறகு இயற்கையான உபாதைகளை வெளியேற்றுவது, சிறுநீர் மலம் கழிக்கிறது அப்படிங்கிறதும் கூட உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது. தலைமுடியை வெட்டுவதும் கூட அந்த எடை குறைப்புக்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஈவன் வினேஷ் போகத்தும் கூட தன்னுடைய தலைமுடியை வெட்டி அந்த உடல் எடையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிப்பிங் பண்றது, அப்புறம் ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்ற வேகமாக ஓடுவது அப்படிங்கிற சில விஷயங்களையும் கூட வீரர்கள் தங்களுடைய அந்த உடல் எடையை உடனடியாக குறைப்பதற்கான நடவடிக்கையாக செய்கிறார்கள். ஆனா இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட எடை பிரிவை விட 50 கிராம் 100 கிராம் கூடுதலாக இருந்தாலும் அவர்கள் நிச்சயம் அந்த போட்டியில் விளையாட முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் போட்டியினுடைய விதிமுறையாக இருக்கிறது.